ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு krishna-home-garden. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய தோட்டத்தில் நம்ம ரெகுலராக இப்போ நிறைய அறுவடைகள் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு ஒரு அறுவடை தான். இன்னைக்கு வந்து காய்கறிகள் அவ்வளோவா இருக்காது, அதனால பூக்களையும் பழங்களையும் மட்டும்தான் இன்னைக்கு நம்ம அறுவடை பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான அறுவடையை நம்ம பூக்கள்ல இருந்து ஆரம்பிச்சிருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல 3 கலர்ல பூக்கக்கூடிய அரளிப்பூ செடிகள் இருக்கு. இங்க இருக்கிற பூ எல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம பறிச்சிருவோம். ஃப்ரெண்ட்ஸ், அரளிப்பூக்கள் எல்லாம் பறிச்சாச்சு. இப்போ அடுத்ததான் நம்ம ரோஜா பூ பறிக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு சின்ன தொட்டியில் நான் ரோஜா செடி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம தரையில் நடவு பண்ணால் ரொம்ப பெருசாக வளரும், நிறைய பூக்கள் பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி இது. இது வந்து நம்ம வாங்கிட்டு வந்து உடனே நம்ம தரையில் நடவு பண்ணிடக்கூடாது. கொஞ்ச நாள் நம்மளோட சூழலுக்கு அந்த செடி மாறணும். அதனால இந்த சின்ன தொட்டியில் நடவு பண்ணி வச்சுருந்தேன். இது இதுலேயே நல்லா வளர்ந்துட்டுருக்கு. ஒரு நல்ல பெரிய பள்ளம் எடுத்து நடவு பண்ணணும். ஏன்னா இந்த செடி வந்து மரம் மாதிரி வளரக்கூடியது. நாட்டு ரோஜா மாதிரி இது நல்லா பெருசாக வளரும். இங்கே தான் நான் தோட்டத்துக்காக ரெடி பண்ணுற நாற்றுகள் எல்லாத்தையுமே நான் இங்கே தான் வைப்பேன். இந்த இடத்துல வந்து பாதி நேரம் வெயில் இருக்கும், அதனால இந்த இடம் அந்த நாற்றுகளுக்கு நல்ல இடமா இருக்கும். அதனால இங்கே தான் வைப்பேன் எல்லா நாற்றுகளையும். இது வந்து டிராகன் ஃப்ரூட் செடி, நல்லா 1 அடிக்கு மேலே வளர்ந்துட்டு இருக்கு. இது வந்து நம்ம தோட்டத்தில் நடவு பண்ணுறதுக்காக வாங்கியிருக்க கொடம்புளி செடி. இதையும் வாங்கி 1 மாதத்துக்கு மேலே ஆகுது. இதையும் நடவு பண்ணணும். இது வந்து மிளகு செடி ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. நாங்கள் வாங்கும்போது இந்த அளவு தான் இருந்தது, இதுக்கு மேலே இதெல்லாம் இப்போ வளர்ந்துருக்கக்கூடிய துளிர்கள். இது வந்து கலாக்கா செடி. இது எல்லாமே நம்ம தோட்டத்துக்கு நடவு பண்ணுறதுக்காக வச்சிருக்கிறது தான். இது எல்லாமே நடுறதுக்கு இப்போ டைமே இல்லை நம்மளுக்கு. காய்கறி செடிகளை கவனிக்கிறதுல நேரம் சரியாக போயிடுது. கூடிய சீக்கிரத்தில் இது எல்லாத்தையும் நடவு பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அடுத்ததான் நம்ம வெளியில் இருக்கக்கூடிய ரோஜா செடிகளை போய் பூ பறிச்சுட்டு வந்துடுவோம். செடிகள் கிட்ட வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கேயும் ஒரு சில பூக்கள் இருக்கு, இதையும் பறிச்சுட்டு நம்ம பழங்கள் அறுவடைக்கு போயிடலாம். இந்த எல்லோ ரோஸ் ரொம்ப மொட்டா இருக்கு, அதனால அடுத்த அறுவடையில பறிச்சுக்கலாம். அடுத்ததா ஆரஞ்சு ரோஸ். இது வந்து சிங்கிள் பெட்டல்ல தான் மலருது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பூக்கள் வந்து கொஞ்சம் மொட்டுகள் அதிகமாக வச்சாலும் பூ வந்து கொஞ்சம் ஒற்றை அடுக்காக தான் இருக்கு எல்லாமே. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததா ரொம்பவே ஒரு அழகான ஒயிட் ரோஸ் பறிக்க போகிறோம். இது வந்து லைட்டாக ஆரஞ்சு கலர் ஷேடு இருக்குது. இது மேலே பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இது இன்னும் பெருசாக மலரக்கூடிய பூ. இது பாருங்க, நல்ல முட்டாக தான் இருக்குது இன்னும் உள்ள. ஆனால் இந்த செடி வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. இந்த பூவோட வெயிட்டு தாங்க முடியாதால ரொம்ப கீழே சாஞ்சிருந்தது. நான் தான் இங்கே ஒரு குச்சியை சப்போர்ட்காக வச்சுருக்கேன். அதனால இதையும் இப்போவே பறிச்சிருவோம். நம்ம தண்ணியில் போட்டு வச்சோம்னா இன்னும் நல்லா மலர்ந்துடும் பூ. இப்போ இந்த பூ நம்ம பறிச்சதுக்கப்புறம் இன்னும் ஒரு வாரத்துலேயே நிறைய துளிர்கள் வரும். இப்போவே பாருங்கள், குட்டி குட்டியாக நிறைய துளிர் வந்துட்டுருக்கு. அதனால ரோஜா செடி கொஞ்சம் வளர்ற வரைக்குமே அதில் வைக்கக்கூடிய பூ எல்லாத்தையும் நம்ம சீக்கிரமாக பறிச்சிடணும். அப்போ தான் நல்ல செடி வந்து பெருசாக வளரும். இப்போ அடுத்ததான் நம்ம இந்த காம்பவுண்டுக்கு உள்ளே போயிட்டு இன்னும் கொஞ்சம் பூ இருக்குது, அதையும் பறிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம பாரிஜாத பூ பறிக்க போகிறோம். இது ரொம்பவே வாசனையான பூ ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பெருசு பெருசாக பூக்கும். அதுவும் கோடை நாட்களில் வந்து நிறைய பூக்கள் பூக்கக்கூடிய செடி இது. மழை நாளில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பூக்கள். மல்லிப்பூவும் அதே மாதிரி தான், நம்ம வெயில் நாளில் தான் நல்லா பூக்கும். இப்போ இதெல்லாம் எட்டி பறிக்கணும். நான் பறிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நிறைய பூ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 5 பூ பறிச்சிருக்கோம் பாரிஜாதம். பாருங்க, ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பூக்கள் அறுவடை. ஃப்ரெண்ட்ஸ், பூக்கள் எல்லாம் பறித்து முடிச்சிட்டோம். இப்போ அடுத்ததான் நம்ம பழங்கள் அறுவடை பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேற்று அறுவடை பண்ணும்போது நிறைய காய் இருந்தது, அதெல்லாம் இப்போ நல்லா கனிஞ்சிருக்கு பாருங்கள். நான் முதல்ல வந்து ஒரு சில வீடியோக்கள்ல சொல்லியிருப்பேன், இந்த மரத்தில் வந்து பழம் வந்து அவ்வளோவா டேஸ்ட் இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொன்னேன். ஆனால் இப்போ வந்து நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது வந்து காய் வந்து சைஸ் குறைஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட்லாம் காய் ரொம்ப பெரிய பெரிய காயாக இருக்கும், ஆனால் டேஸ்ட் கம்மியாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து காய் சைஸ் குறைஞ்சாலும் டேஸ்ட் கூடி இருக்கு.
ஃப்ரெண்ட்ஸ், கொய்யாப்பழம் அறுவடை முடிஞ்சது. இப்போ அடுத்ததாக நம்ம வெளியில் இன்னும் ராம் சீதா அப்புறம் ஸ்டார் ஃப்ரூட்லாம் அறுவடை பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நாம் ராம் சீதா மரத்துக்கிட்ட தான் இருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இங்கே கீழே இருந்து இந்த ஆங்கிளில் பார்க்கும்போது நிறைய காய்கள் தெரியுது. ஒன்று பாருங்கள், நல்லா பிங்க் கலராக மாறி இருக்கு. அது இப்போ வந்து நம்ம பறிக்கலாம். ஆனால் ரொம்ப ஹைட்டில் இருக்குது. ஏதாவது குச்சியை வச்சு தான் பறிக்கணும். அடுத்ததாக இங்கே ஒன்று பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மேலே பார்க்க நல்லா தான் தெரிஞ்சுது. கிட்ட வந்து பார்க்கும்போது தான் தெரியுது உள்ளே வந்து அணில் உள்ளே பூந்து சாப்பிட்ருக்கு. இது நான் நேற்று அறுவடை பண்ணலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே அணில் வந்து காலி பண்ணிடுச்சு. இப்போ அடுத்ததாக இதோ பாருங்க, இங்கே ஒன்று இருக்குது. இது நம்ம பறிச்சுக்கலாம். ஏன்னா இதையும் அப்புறம் நம்ம வந்து சாயந்தரம் பார்க்கறதுக்குள்ளே அணில் காலி பண்ணிடும். நம்ம வந்து மேலே இருக்கக்கூடிய காயெல்லாம் பறிக்க முடியாது. ஏன்னா மரத்தோட உச்சியில் நிறைய காய் இருக்கும். அது எல்லாமே அணிலுக்கு தான். ஆனால் கீழே இருக்கிறதையும் சாப்பிட்றதுக்கு அணில் வந்துடுது. அதனால நம்ம கொஞ்சம் முன்னாடியே பறிச்சுக்கணும் காயெல்லாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக ஸ்டார் ஃப்ரூட் பறிக்க போகிறோம். பாருங்கள், எல்லாமே நல்ல கலர் மாறிடுச்சு. இனிமேல் நம்ம டெய்லி ஒன்றா பறிச்சிக்க வேண்டிதான். நம்ம ஒரேடியாக நிறைய ஸ்டார் ஃப்ரூட்டை ஒன்றா சாப்பிட முடியாது. ஏன்னா நிறைய சாப்பிடக்கூடாது. அதில் வந்து ஒரு சில அமிலத்தன்மை வந்து அதிகமாக இருக்கிறதால ஒரே டைமில் நிறைய பழங்களை சாப்பிடக்கூடாது. அதனால் நம்ம டெய்லி ஒன்றா பறிச்சோன்னா அழகாக நம்ம சாப்பிடலாம் ஒவ்வொன்றா. நம்ம கொஞ்சம் லேட் பண்ணாலும் நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் தானாகவே விழுந்துடுது. அதனால் நம்ம கொஞ்சம் உஷாராக பறிச்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பழங்கள் அறுவடையும் முடிஞ்சுது. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அறுவடை ரொம்ப சின்னதாக இருந்தாலும் ரொம்பவே அழகான அறுவடை. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.